strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் அண்ட் வெல்கம் டு மை கிரிக்கெட் சம்பவம் ஷோ மக்களே வித் சிபிஎம். பாலா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன்னா ஃபைனல் லாஸ்ட் டெஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து மீட் பண்ணலான் இருந்தோம். பட் ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ்னால வந்து நம்ம மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் டெஸ்ட் சரியான ஒரு வின் பண்ணாங்க. ஸோ நோவே கேம்ல இருந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிராஜ் வந்து அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக்கா வந்து போட்டிருந்தாரு. கூட பிரசி கிருஷ்ணா அவரும் வந்து சூப்பரா போட்டிருந்தாரு. செம்ம பவுலிங்னே சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ நான் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இனிஷியலாக கேட்க போறேன். டே 5 ஸ்டார்டிங்கில் ஓகே 35 ரன்ஸ் டு வின். நீ பிலீவ் பண்ணியா இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு? இல்லைண்ணா, நாளா வந்து பிலீவே பண்ணல. ஆக்சுவலி எனக்கு வந்து டவுட்ஃபுல்லா தான் இருந்தது, ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்தேன். நான் வந்து ஷார்ட்ஸ்லயுமே அதான் சொன்னேன், ஜெயிப்பாங்களாங்கிறது தெரியல, ஒரு டவுட்ஃபுல் தான். ஏன்னா வந்து ரொம்ப சான்சஸ் எல்லாம் கிடையாது. அங்கிருந்து நோவே கேம் வந்து செமையா போட்டிருந்தேன். ஆக்சுவலி இனிஷியலா சிராஜ் வந்து ஃபென்டாஸ்டிக்கா போட்டிருந்தார். பிரசி கிருஷ்ணா கூட கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பவுண்டரியில லீக் பண்ணார். ஜெய்மி ஓவர்டன் கூட ஸ்டார்டிங்ல பவுண்டரி அடிச்சாரு. சரி ஓகே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிரசி கிருஷ்ணா போட்டு விக்கெட்டும் எடுத்தாரு. கடைசியில அந்த வந்து லோ யாக்கர் போட்டு அப்படி எடுத்திருந்தாரு. யாக்கரோட ஸ்டார்ட் பண்ணி யாக்கரோட முடிச்சாரு சிராஜ். ஸோ ஜாக்ராலி யாக்கர்ல விக்கெட் எடுப்பாரு, அதே கசட் கின்சனை யாக்கர் போட்டு முடிச்சிருவாரு. ஸோ ஸ்டார்ட் அப் வித் யாக்கர் அண்ட் எண்ட் அப் வித் யாக்கர். அப்சல்யூட்லி. ஆக்சுவலாக என்ன நீ கேட்டீங்கன்னா பர்சனலாக வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லை. ஒரு 2-3 பவுண்டரி முடிஞ்சு போச்சுரா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் ஜேமி ஸ்மித் விக்கெட் எடுத்தா ஒரு சின்ன ஹோப் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே இந்தியாவுக்குன்ற மாதிரி நினச்சேன். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கடைசி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிடிக்கிற டெய்லண்டர்ஸ். அவங்கள டெய்லண்டர்ஸ்னே சொல்லக்கூடாது, பவுலிங் கம் ஆல்ரவுண்டர்ஸ். அதனால திருப்பி அதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு 35ல 2 பவுண்டரி அடிச்சார்ல ஓவர்டன். ஓகே, அதுக்கு அடுத்த ஓவர் சிராஜ் வந்து சூப்பராக பேக் பண்ணார். ஆக்சுவலாக செம்மையா போட்டு ஒரு மேடினோ என்னவோ எடுத்தார், அந்த மேடின் விக்கெட்டோ எடுத்தார். அதுதான் ப்ரெஷர் இன்னும் அதிகம் ஆரம்பிச்சிருச்சு இங்கிலாந்துக்கு. இதே பிரசித் கிருஷ்ணா 2 பவுண்டரி கொடுத்த மாதிரி சிராஜ் ஒரே ஒரு 4 அந்த ஓவரில் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 20 கிட்ட வந்திருக்கும் ஸ்கோர். 20 வந்துட்டாலே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இந்தியா வில் பி அண்டர் ப்ரெஷர். இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்பரேட்டாக இருப்பாங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு. புரியுதா? ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு வந்துல அன்பலியபிள் சீன்ஸ் போலா. எப்பா நான்லாம் வந்து அப்படியே வேற லெவலில் என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு விக்டரி பார்க்கும் போதுல நம்மளுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சீரீஸ் 2-all கரெக்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு இந்த சீரீஸ்க்கு. ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸில் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஒழுங்காக விளையாடிருந்தாங்கன்னா இந்தியா கூட வான் திஸ் டெஸ்ட் சீரீஸ். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் கிரெடிட் டு இங்கிலாந்து ஆல்சோ, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிருக்காங்க. இந்தியா கிட்ட எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் என்னதான் இருந்தாலுமே டே 5ல யார் வின் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இங்கிலாந்து வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் டெஸ்ட்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க 300 ரன் மேலே வித்தியாசத்தில். ஓகே, ஸோ இங்கிலாந்து 2 மேட்ச் வின் பண்ணாங்களா அகேன்ஸ்ட் இந்தியா. அந்த 2 மேட்ச்மே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் போய் ஆக்சுவலாக வின் பண்ணாங்க இங்கிலாந்து. ஓகே, அந்த சேஸ் பண்ணுற டார்கெட்டாக இருக்கட்டும், அது ஒரு பிக் டார்கெட். ஓகே, டே 5 முடிகிற வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் டெஸ்ட் மேட்ச் வேணால் க்ளோஸாக வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த எக்பாஸ்டன் டெஸ்ட் மேட்சை டோட்டலாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கிரெடிட் இந்தியாவுக்கு இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், கஸ் அட்கின்சன் விக்கெட்டை எடுத்து இந்தியா வந்து வின் பண்ணது ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஏன்னா அந்த பக்கம் கை உடச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு நின்று கிறிஸ் வோக்ஸ் வந்து நாட்டுக்காக உயிரை கொடுத்து ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அவர் ஒத்த கையில் பேட்டை வச்சுட்டு இருக்கும் போது சிராஜ் போலிங் போட்டு போல்ட் ஆக்கி அந்த ஒரு விக்டரியை நம்ம எப்படி நினைச்சிருப்போம், எப்படி அதை என்ஜாய் பண்ணியிருக்க முடியுமான்றதை நினைக்கும் போதே எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லக்கிலி கஸ் அட்கின்சன் விக்கெட்டை நம்ம எடுத்து இந்த மேட்ச் வின் பண்ணது இட் வாஸ் அ ஸ்வீட் விக்டரி. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. திருப்பி சொல்ல வரேன் போலா, இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட் சீரிஸ். நான் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நீ பார்த்துருப்ப, நான் வந்து ரிவ்யூலேருந்து லைவ்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து லிட்டரலி என்ஜாய் பண்ணேன். அண்ட் நம்ம சேனலும் சூப்பராக க்ரோ ஆச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ்னால. பிளேயர்ஸ்க்கும் ஒரு ரெஸ்ட் வேணும், அந்த மாதிரி எனக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும்ன்ற மாதிரி போச்சு. பட் தரோலி என்ஜாய்ட் திஸ் டெஸ்ட் மேட்ச் இன் ஸ்பைட் ஆஃப் ஆக்சுவலி அந்த டெஸ்ட்டில் ஏகப்பட்ட கேட்ச் விட்டாங்க 2 டீமுமே. அந்த ஒரு டிசிப்ளின் ஃபேக்டர் வந்து பயங்கரமாக மிஸ் ஆச்சு இந்த டீமில். ஓகேவா, 2 டீமுக்குமே கேட்சிங் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு 5 டெஸ்ட் மேட்ச் நீ சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபப்ளி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கேட்ச் விட்டுருப்பாங்க போல இருக்கு, கணக்கே இல்லாமல். ஸோ அதெல்லாம் தாண்டி ஸ்டில் ஐ ஃபீல் லைக் என்னோட ரேட்டிங்கில் காபாக்கு அப்புறமா அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் இருக்குல்ல 2020 2021 அதை நான் ஹையாக ரேட் பண்ணுவேன். அடுத்தது செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை தான் போடுவேன். பாலா, நீ என்ன நினைக்கிற? அந்த மாதிரி வந்து என்னன்னா நிறைய ஏகப்பட்ட கேட்சஸ் விட்டுருந்தாங்க. இனிஷியலா வந்து அந்த ஹாரி புரூக்கே பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் இருக்கிறப்போ கேட்ச் டிராப் ஆச்சு. ஸோ அந்த ஒரு சிராஜ் கேட்ச் டிராப் பண்ணதை நான் வந்து பவுலிங்ல போட்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்டாஸ்டிக்கா வந்து போட்டு எடுத்திருந்தாரு. ஸோ சூப்பர் பவுலிங்னே சொல்லலாம். அங்க இருந்து ஒரு நோவே கேம் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ நான் தான் கேட்ச் டிராப் பண்ணேன், நானே வந்து பவுலிங் போட்டு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃபைனலா வந்து போட்டு கொடுத்துருந்தாரு. ஃபென்டாஸ்டிக் பவுலிங்னே சொல்லலாம். ஏன்னா அந்த நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான்,
கில்லு வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பண்ணிட்டாரு. ஒரு லாஸ்ல முடிக்காம ஒரு சீரீஸ் டிராப் பண்ணாலே வந்து பெரிய விஷயம். ஸோ அதை தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு கேப்டன்சியோட ஸ்டார்ட்னே சொல்லலாம். ஒரு லூசிங்ல இருந்தா அவரோட மைண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப் டவுன் ஆகும், அந்த மொராலே டவுன் ஆயிருக்கும் லூசிங் சீரீஸா போயிருந்துச்சுன்னா. ஸோ ஒரு மாதிரி டிராங்கிறப்ப அவருக்கு வந்து நிறைய வந்து பாசிட்டிவ்ஸ் எக்ஸாக்ட்லி. எடுத்துக்கலாம். அவரோட கேப்டன்சிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா இனிமே பெட்டரா வருவாரு. ஸோ நல்ல ஒரு விக்டரினே சொல்லலாம் ஓவராலா. ஆக்சுவலா கரெக்டா சொன்ன பாலா நீ. ஆக்சுவலா சுப்மன் கில்லோட கேப்டன்சி கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது. இட் வாஸ் எக்ஸ்பெக்ட். ஏன்னா முதல் தடவை பண்றாரு, சில மிஸ்டேக்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன். ஆனா அந்த டே 5 அந்த 5th டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஃபீல்ட் செட்டிங்ஸ் ஸ்பாட்டானா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் பாலா. கரெக்டா அந்த கார்னர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபீல்ட் பிளேஸ் பண்ணாரு. பவுண்டரி பெருசா லீக் பண்ணல. ஏன்னா தெரியும் போது பவுண்டரிஸ் டக்கு டக்கு லீக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இன் ஸ்பைட் ஆஃப் கிவிங் 2 பவுண்டரிஸ் இந்தியா ஸ்டார்ட் ஆஃப் த டேல நறுக்குன்னு இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். ஸோ இஸ் இம்ப்ரூவிங் டே பை டே. அண்ட் முதல் கேப்டன்சியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல போய் ஒரு சீரீஸை லெவல் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் ஹிம் லாட் ஆஃப் மோட்டிவேஷன். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் கில் ஆஸ் அ பேட்ஸ்மேனாகவும் ஜெயிச்சிட்டாரு, ஆஸ் அ கேப்டனாகவும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கான்றத உண்மையா சொல்லி ஆகணும். சரி, இவங்களெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பாராட்டிட்டோம். ஆனால் ஒரு மனுஷனை நம்ம பாராட்டியே ஆகணும் பாலா, முகமது சிராஜ். 5 டெஸ்ட் மேட்ச், 5 டெஸ்ட் மேட்ச்லையுமே விளையாடி ஃபுல் இன்டென்சிட்டி காமிச்சு 23 விக்கெட்ஸ் இஸ் தி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த ஒரு பர்டிகுலர் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா சீரீஸ்ல. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ். ஒரு விஷயம் எனக்கு புரியல பாலா, பும்ரா இருக்கும் போது சிராஜ் வேற மாதிரி இருக்காரு. ஓகே, விக்கெட்டே எடுக்க மாட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா பும்ரா இல்லைனா சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போடுறாரு. இது என்ன ரீசன் இருக்கும் என்னால சத்தியமா புரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மேபி பும்ரா ஆடும்போது அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது. போலர்ஸ்க்கு சிராஜுக்கே தோணும் போல, பும்ரா தான் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும், நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிடறாரோ. அதே மாதிரி கேப்டனும் பாத்தீங்கன்னா பும்ராக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். பாக்குறியா, நியூ பால், செகண்ட் நியூ பால் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நியூ பால் வந்தாலும் சரி, நடுவில் விக்கெட் எடுக்கணும்னாலும் சரி, மேபி அது கூட ஒரு ரீசனா கூட இருக்கலாம். இவங்க பும்ரா இல்லாத போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து நான் தாண்டா அந்த ஹெட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் போலிங் டிபார்ட்மெண்ட் போது அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆக்சுவலா தோணுது. மேபி இது ஒரு ரீசனா இருக்கலாம். இதை தவிர்த்து வேற எதுவும் பெருசா இருக்காது. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சோம், 3 டெஸ்ட் மேட்ச் தான் பும்ரா ஆடுவாருன்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல 2 டெஸ்ட் மேட்சாவது இந்தியா வின் பண்ணிடணும்னு நினைச்சோம். ஆனா பும்ரா ஆடாம இருக்கிற ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணது, ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு கிவ் தம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அது வேற விஷயம் இல்ல பாலா. எஸ்பெஷலி சிராஜை பத்தி நீ கண்டிப்பா நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா டெஃபினட்டா நீங்க சொன்னது அப்படியே வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா ஒரு பும்ரா இல்லாதப்போ வந்து அவர் தனியா தெரியுறாரு. மேபி வந்து அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலரா இருப்பார். அப்பார்ட் ஃப்ரம் பும்ரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஸ்ட் பவுலர்னா சிராஜ் தான் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் நிறைய எடுக்கிறாரு. ஸோ அதனால நிறைய ஓவர்ஸ் போடுறாரு, விக்கெட்டும் அதிகமா வந்து எடுக்கிறாரு. ஸோ அதனால வந்து சிராஜ் வந்து பெர்ஃபார்ம் வேற லெவல் பண்றாரு. ஸோ பும்ரா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா பும்ரா தான் வந்து அவர் மெயினா வந்து எல்லாம் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ பும்ரா தான் வந்து விக்கெட் எடுக்கணும். ஸோ அந்த அதிக ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பும்ராக்கு போயிருது. ஸோ அதனால வந்து அங்க சிராஜ் வந்து கம்மியா தெரியாரு. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஸோ எனக்கு சிராஜ் கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட ஃபிட்னஸ் அப்சல்யூட்லி வேற லெவல் பாலா. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலர் கிட்ட ஒரு ஃபிட்னஸ் பார்க்கறதுலாம் ரொம்ப ரேரிட்டி. ஆஸ்திரேலியன் போலர்ஸ் கிட்ட அது இருக்கு, நான் பார்த்திருக்கேன். பட் ஒரு இந்தியன் போலர் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் நான் பார்க்கல. பிஜி டீம் கிட்டத்தட்ட 5 டெஸ்ட் மேட்ச் ஆனாரா, இதுலயும் 5 டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. சத்தியமா அதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானோ. அவர்கிட்ட அந்த ஒரு நேச்சுரல் பாடி இருக்குல்ல, சீம்ஸ் டு பி அ நேச்சுரல் அத்லீட். ஓகே, அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆக மாட்டாரு. நல்ல ஒரு ஆக்ஷன் பாலா. அவரோட ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆக்ஷன். அதனால வந்து பெருசா எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஜுரி வராது. அன்லஸ் ஏதாவது ஹாம்ஸ்ட்ரிங்கோ இல்ல லிகமெண்டேரோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரி வந்தா கூட, அது கூட வந்தாலும் ரெக்கவர் ஆயிடலாம். பும்ரா மாதிரி அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன், பேக் ஸ்பாசம் அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப பும்ராவோட நிலைமையை பார்க்கும்போது என்ன தோணுதுனால, டெஸ்ட் மேட்சஸ் இதுக்கு மேல கண்டினியூ பண்ணுவாரா? பிசிசிஐ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் ஒரு சீரிஸ் ஃபுல்லா அவர் ஆடணும், செலக்ட் பண்ணி இதுதான் ஆடணுன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னும் போது பும்ராவோட டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப அன்சர்டைனா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ சிராஜ் ஹேஸ் டு ஸ்டெப் இன். புரியுதா உனக்கு? எந்த ஹி ஹேஸ் ஸ்டார்டட் டு ஸ்டெப் இன். இதுல சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா 2024 T20 வேர்ல்ட் கப்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் வின் பண்ணோனே, ஐ பிலீவ் ஒன்லி ஜெசி பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஓல்ட் டெஸ்ட் டே 5ல நான் பார்த்தேன், நம்ம இந்தியன் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஒரு ஷீட்டை வச்சுக்கிட்டு வி பிலீவ் இன் சிராஜ் பாய்னு சொல்லியிருக்காங்க, அதுல எழுதியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் அ சர்க்கிள்ல. ஸோ சிராஜ் வந்து பும்ரா மேல அந்த ஒரு டிபெண்டன்சியை அவர் வந்து உரிமையோட சொன்னாரு. ஆனா கிரௌட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பும்ரா இல்லைன்னா சிராஜை பிலீவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சிராஜ்க்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சச் அ ஹார்ட் ஒர்க்கர் நான் கண்டிப்பா. அவருக்கு ஆஃப்டர் அந்த டிசிப்ளின், அந்த ஃபிட்னஸ் எல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். கண்டிப்பா நீ சிராஜை பத்தி சொல்லியே ஆகணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீ எப்படி ஃபீல் பண்ண?
ஏன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரசிகிருஷ்ண ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு பவுண்டரியில கன்சிடர் பண்ணப்போ நான் வந்து சரி ஓகே ஒரு மாதிரி டவுன் ஆச்சு. பட் அந்த சிராஜ் வந்து அந்த ஒரு 2 ஓவர் போட்டா பாத்தீங்களா, அந்த 2 ஓவர்ல வந்து நான் வந்து ஓகே, நான் வந்து பிலீவ் பண்ணேன் சரி சிராஜ் வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு, ஒரு விக்கெட் மட்டும் அப்படியே விழுக ஆரம்பிச்சு, அப்படியே அந்த ஒரு ஓவர்லயே வந்து 2 விக்கெட் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பயங்கரமா போட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து ஃபைனல் டெஸ்ட்ல வந்து உண்மையில வந்து பயங்கரமா வந்து ஒரு நம்பினேன். ஏன்னா நல்லாவும் ஒரு பால் வந்து ஸ்விங் ஆச்சு. பேட்ஸ்மேன்ஸ்லாம் அப்படியே வந்து லிட்டரலி வந்து திணறினாங்க. ஜெய்மி ஸ்மித்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல, எப்படி பால் ஃபேஸ் பண்றது அப்படிலாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி எனக்கு தான் வந்து. அது ஆச்சரியமா இருந்தது பாலா. நான் சாரி, நான் இன்டர்பிரட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா, இங்கிலாந்து சடனா அந்த ஹாரி ப்ரூக் விக்கெட் அவுட் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஒரு ஃப்ளோல இருந்தாரு. ரிஷப் பண்ட் கூட இந்த நிலைமையில இருந்தா அந்த மாதிரி தான் ஷாட் ஆடி இருப்பாரு. ஓகே, தே யூஸ் டு ப்ளே வித் ஃப்ளோ, அது வேற விஷயம். ஆனா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஜேக்கப் பெத்தல் இறக்குறதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் ஸ்மித் இறக்கிருக்கலாம். ஏன்னா முதல் 2 மேட்ச் செம்ம காட்டினாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். ஜேக்கப் பெத்தல் ரொம்ப நாள் கழிச்சு வந்து விளையாடுற டெஸ்ட் மேட்ச், அதுவும் அண்டர் பிரஷர்ல கிளியரா தெரிஞ்சது he was ஸ்ட்ரகிளிங். அவர் வந்து விக்கெட் அவுட் ஆனாரு, அதுதான் வந்து இந்தியாவுக்கு அந்த கேட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜோ ரூட் விளையாடின விதம் எனக்கு உண்மை ஷாக்கிங்கா இருந்தது. 100 அடிச்சதுக்கு அப்புறம் அந்த 40 ரனோ என்னவோ தான் இருக்கு, அது குயிக்கா அடிக்கிறேன்னு போய் வைடு பாலை தொட்டு எட்ஜ் வாங்கி அதுக்கப்புறமே இங்கிலாந்துல அவங்க மேலே அவங்க ப்ரெஷரை போட்டுக்கிட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எஸ், பால் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் செஷனுக்கு அப்புறம் சரி, 5th டே மார்னிங்ல அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி பால், அது வேற விஷயம். ஓகே, குட் திங் தட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நியூ பால் எடுக்கல. அது வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா நியூ பால் எடுத்திருந்தா டியூக்ஸ் நியூ பால் வந்து பாத்தீங்கன்னா ஷைன் வந்து ஐ மீன் அந்த கவர் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா பால் பெருசா ஸ்விங் ஆகாது. ஸோ அந்த ஓல்டு பால் வச்சு செஞ்சு விட்டாங்க தான் சொல்ல முடியும். பட் இங்கிலாந்துமே ப்ரோஆக்டிவா இருந்திருக்கலாமோ, அதாவது அந்த பேஸ் பால்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த தருணத்துல அவங்க ஒரு ஷெல் விட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பாலா. அதான் நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து என்னன்னா ஜெய்மி ஸ்மித்தை வந்து முன்னாடி இறக்கி இருக்கணும் ஜாக்கப் பத்தலுக்கு. ஏன்னா ஜாக்கப் பத்தல் இதுக்கு முன்னாடி வந்து 3 டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளாண்டுருக்காரு. 3மே வந்து நியூசிலாந்துல வந்து விளாண்டாரு. ஸோ இங்கிலாந்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளாடுறாருங்கிறப்போ அவருக்கு அஹேடா தான் வந்து ஜெய்மி ஸ்மித்தை வந்து இறக்கி இருக்கணும். ஸோ நல்ல ஒரு பாயிண்ட். ஏன்னா ஜாக்கப் பத்தல் வந்து புதுசா வந்து இந்த இங்கிலாந்துல வந்து விளாடுறாரு. புதுசா மீன்ஸ் ஃபைனல் டெஸ்ட்ல வந்து இறக்குறாங்க, அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்துல விளாடுறாருங்கிறப்ப அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவார். சரி, ஓகே. எனிவேஸ், நானும் இதை பத்தி ரிவ்யூ பண்ணேன். ஸோ இந்தியா கலக்கிட்டாங்க, அது வேற விஷயம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன திரும்ப மேஜராக பார்க்க போகிறோம், அந்த ஒரு ரேங்கிங் சிஸ்டம் நான் கொண்டு வரேன் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில், எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ். ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இந்தியன் பிளேயர்ஸ் தான் நம்ம கவனம் அதிகமாக செலுத்துகிறோம். அப்படின்னும் போது என்ன சொல்கிறது, ஒரு 13 பிளேயர் கிட்டத்தட்ட என்னோட லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு பிளேயராக நான் சொல்கிறேன். நான் அவுட் ஆஃப் 10 அவங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறேன்றதை பாரு. உன்னோட ரேட்டிங்கும் நீ சொல்லலாம் பாலா, சரியா? ரெடியா? ஓகே. ஸோ முதல்ல வி வில் ஸ்டார்ட் வித் கேப்டன் சுப்மன் கில். ஸோ கில் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 10 நான் வந்து 9.5 கொடுப்பேன் ரேட்டிங் கண்டிப்பா. பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கோ பாலா, சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கில் ஒரு 500 ரன் இந்த சீரீஸ்ல அடிப்பாரான்னு கேட்டா மாட்டான். ஓகேவா? பட் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 ரன்ஸுக்கு மேல அடிச்சிருக்காரு. 4 செஞ்சுரி, அதுல ஒரு டபுள் செஞ்சுரி. ஆல்மோஸ்ட் சுனில் கவாஸ்கர் ரெக்கார்ட் அந்த பீட் பண்ணிட்டாரு. சுனில் கவாஸ்கர் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல இருந்தாரு. தேர்ட் பொசிஷனை தாண்டி செகண்ட் பொசிஷன் போயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி சுனில் கவாஸ்கரோட மேஜரான அந்த ரெக்கார்டை அடிக்க முடியல. டான் பிராட்மேனோட ரெக்கார்டும் அடிக்க முடியல. அது பரவாயில்ல. ஸ்கோரிங் 750 ரன்ஸ் இன் 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ், தட் டு இன் இங்கிலாந்து, அதுவே பெரிய விஷயம் போல. அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணிட்டாரு பேட்டிங்ல. அதுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்துதான். அது ஃபிளாட் ட்ராக்கோ என்ன வேணா சொல்லு. ஓகே, நான் 9.5 ரேட்டிங் கொடுக்குற ரீசன் என்ன தெரியுமா? ஆக்சுவலா சுமன் கில் 400 அடிச்சிருக்காரு. அதுல எனக்கு எல்லா இன்னிங்ஸுமே பிடிக்கும், அது வேற விஷயம். எல்லா 100மே எனக்கு பிடிக்கும். ஆனா 200 எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்பாஸ்டன்ல ஒரு டபுள் செஞ்சுரி அடிப்பாரு 269. லிட்டரலி கேமை கம்ப்ளீட்ல கிட்ட இருந்து அப்படி தூக்கின்னு போயிடுவாரு. சும்மா ஒரு 2 டபுள், அதாவது 100 அடிச்சுட்டு அவுட் ஆகிறது இல்லாம, 150 அடிச்சுட்டு அவுட் ஆகிறது இல்லாம, டபுள் செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆகிறது இல்லாம, அதை முடிஞ்ச வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி ஒரு பெரிய நாக். இன்ஃபேக்ட் அடுத்த ஒரு நாக்கும் ஒரு சூப்பர் நாக்குன்னு வச்சுக்கோ. பட் அது அவுட்ஸ்டாண்டிங் நாக்குன்னு நான் சொல்லுவேன். இங்கிலாந்து வந்து நொந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஓல்ட் ட்ராஃபர்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் மூவ் ஆச்சு. எஸ், அவருக்கு ஒரு 2 லைஃப் கிடைச்சது. இருந்தாலுமே அந்த மூவிங் கண்டிஷன்ஸை சூப்பரா சர்வை பண்ணி ஒரு குரூஷியல் 100 அடிச்சாரு. இது 2 நாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த 400ல. எஸ்பெஷலி அந்த ஓல்ட் ட்ராஃபர்ட்ல அந்த குரூஷியல் 100 அடிச்சதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் 9.5 கொடுப்பேன். அந்த ரன் அவுட் மட்டும் ஆகாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 5th டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஐ திங்க் கண்டிப்பா ஒரு 60-70 கில் அடிச்சிருப்பாரு, கொடுத்துருக்கலாம். பட் 9.5 அவுட் ஆஃப் 10 நான் கொடுக்குறனாலே எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு சூப்பர் ரேட்டிங் இருக்காது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ வில் கிவ் 9.5 அவுட் ஆஃப் 10 பாலா. வாட் அபவுட் யூ? நான் வந்து ஒரு 9 கொடுப்பேன். அவுட் ஆஃப் 10 வந்து நான் வந்து 9 கொடுப்பேன். ஏன்னா சுமன் கில் வந்து இவ்வளோ ரன்ஸ் அடிப்பார் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, அவையில வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அதை தாண்டி கேப்டன்சி ப்ரெஷர் வேற.
ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பட் அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து 700 ரன்ஸுக்கு மேலே வந்து அடிச்சிருந்தார், ஃபென்டாஸ்டிக்னே சொல்லலாம். அது இல்லாம வந்து ஒரு கேப்டன்சி வந்து டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கம்மி பண்ணதுக்கு ரீசன் என்ன, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ரன் அவுட் ஆகட்டும், அங்க கொஞ்சம் ஸ்லிப் அவே ஆன மாதிரி தெரிஞ்சது. அதை தாண்டி அந்த ஒரு ஸ்பின்னருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து கரெக்டான டைம்லயும் வந்து எடுத்துட்டு வரல. ஸோ அந்த ஒரு நிறைய பாஸ் பவுலிங் போயிட்டு இருந்தப்போ கரெக்டா வந்து எடுத்தப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4th டெஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ்னால அந்த ஒரு ஒரு பாயிண்ட். ஸோ ஓவரால் நானுமே வந்து அந்த 9 வந்தாச்சு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம எதிர்பார்த்தோம் இவ்வளவு அடிப்பார்னு யாருமே வந்து ஜட்ஜ் பண்ணல. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த கிரிட்டிசிசம்லாம் உடச்செறிஞ்சிட்டு ஃபென்டாஸ்டிக்கா வந்து விளையாட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து 9 out of 10. பியூர்லி பேஸ்ட் ஆன் அந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், மேட்ச் இம்பாக்ட் வச்சு தான் நான் கொடுக்குறேன். ஆஸ் அ கேப்டனா இஸ் இம்ப்ரூவிங், பட் ஆஸ் அ பிளேயரா ஐ திங்க் ஹி ஹஸ் அச்சீவ் சம்திங் வெரி பிக் பலா. இந்த ஒரு பர்டிகுலர் அவரோட கெரியர் சேஞ்சிங்கான ஒரு டூர் இது இன் டெஸ்ட் கிரிக்கெட் நான் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ கிரெடிட் டு சுப்மன் கில் ஃபார் இஸ் ஃபென்டாஸ்டிக் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல்குள்ளே வரும். கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 வந்து நான் டெஃபினட்டாக 9 கொடுப்பேன் பாலா. ரீசன் என்னன்னா, அதாவது ஜென்ரலாக கேஎல் ராகுல் டெஸ்ட் சீரீஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நல்லா ஆடுவார், அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஃபால் வரும். அதனால தான் அவரோட ஆவரேஜ் 33, 34 இருந்தது இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த சீரீஸில் அந்த கன்சிஸ்டன்சி கேஎல் ராகுல் காமிச்சிருக்காரு. எஸ் 5th டெஸ்ட் மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், பட் 4 டெஸ்ட் மேட்சுமே கன்சிஸ்டன்சி காமிச்சது ரொம்ப ரொம்ப குரூஷலாக அமைஞ்சது இந்தியாவுக்கு. இன்னைக்கு இந்தியா 2-2 அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு கேஎல் ராகுல் ஓப்பனிங்ல அந்த சாலிடிட்டி கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த 2-2 அடிக்க முடிஞ்சுது. ஏன்னா ஒரு சீனா கண்ட்ரிஸ் போனீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து சொதப்பிக்கிச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ காலி, நீ ஒயிட் வாஷ் ஆகிட்டு வருவ. இந்த மாதிரி இந்தியா ஒயிட் வாஷ் ஆகி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா ஓப்பனர்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நியூ பாலை சரியா ஆட மாட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் அந்த கன்சிஸ்டன்சி காமிச்சது, அந்த டெக்னிக் காமிச்சது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஓப்பனர் இவன் தாண்டா வேணும் நம்மளுக்கு வந்து இங்கிலாந்து கண்டிஷன் அப்படின்ற மாதிரி பக்காவா ஆடினாரு. அதுக்காக தான் அவுட் ஆஃப் 10 நான் வந்து 9 கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் 300 அடிச்சாரு, மோர் தென் 500 ரன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சீரிஸ் ஃபார் கேஎல் ராகுல். உன்னோட ரேட்டிங்? வந்து ஒரு 8.5 வந்து கொடுப்பேன் நான் அவுட் ஆஃப் 10. அது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த சீரிஸ்க்கு முன்னாடி வந்து அவர் ஆவரேஜ்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒரு 35 அந்த மாதிரி தான் வந்து வச்சிருந்தாரு. சும்மா பிலோ 40 தான் இருந்தாரு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 ஆவரேஜ்ல வந்து 500 ரன்ஸ்க்கு வந்து அடிச்சிருந்தாரு. ஃபென்டாஸ்டிக்கா விளையாட்டாருன்னே சொல்லலாம். அதை தாண்டி ஒரு 300 வேற அடிச்சிருந்தாரு. எங்க வந்து அந்த ஒரு 1.5 வந்து மிஸ் ஆகுதுன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மாதிரி குரூஷியல் மேட்ச். ஸோ அங்கதான் வந்து வரேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் மேட்ச்ல வந்து இன்னொரு இது வேற என்னன்னா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு அடிச்சதே கிடையாது. அவர் வந்து ஒரு 100 அடிச்சு ஒரு பக்கம் வந்து வின் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ கேஎலோட பார்ட் வந்து அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து எடுத்துட்டோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து எடுத்துட்டோம்னா அவர் வந்து அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ரீசன் எனக்குமே இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு பாலா. எனக்குமே அந்த டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ்லயாவது கேஎல் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா போலர் போட்டு விக்கெட் விஷயம் 2 விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இவரா தூக்கி தேவையில்லாத ஒரு ஷார்ட் ஆடி இன்சைட் எட்ஜ் போல்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவையில்லாம அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பேட் அவுட்டு. ஸோ எனக்கு டிசப்பாயிண்ட் இருக்கு. பட் when you compare to other series பார்க்கும்போது ஐ திங்க் he had a fantastic series போலா. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்தது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் 8.5. ஆக்சுவலா அந்த லாஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் இல்லைன்னா நான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு மேபி ஒரு 7 or 7.5 கொடுத்துருப்பேன். 8.5 நான் கொடுக்குற முக்கியமான ரீசன் என்னன்னா, he started with 100, he finished with 100. ஓகேவா? அண்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 80 odd ரன்ஸ் அடிச்சாரு. தேர்ட் டெஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜெய்ஸ்வால்னு நான் கண்டிப்பா எப்படி ஜேக்கப் பெத்தல் அவுட் ஆகி அந்த ஃபிளட் கேட் ஓபன் பண்ணாரோ, இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு புவர் ஷாட் ஆடி அந்த ஃபிளட் கேட் ஓபன். அதுக்கப்புறம் எக்பாஸ்ட் ஓல்ட் டிராஃபர்ட்ல ஒரு திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஃபெயிலியர். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப குரூஷலாக வந்து அமைஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கே ஆல்ரெடி ஃபெயிலியர். ஓகே, என்னதான் லைஃப் கிடைச்சாலுமே அந்த லைஃபை யூஸ் பண்ணி ஒரு குரூஷுவல் 118 அடிச்சாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தது இந்தியா இந்த மேட்ச் வின். ஸோ அதனால கிரெடிட் டு அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி 200 இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல அடிச்சது. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி கிவ் him 8.5. அந்த கேட்ச் எல்லாம் விட்டாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், அதுவும் ஒரு காரணமா இருந்தது இந்தியா லூஸ் பண்ண. பட் அவரோட ஃபீல்டிங்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா அந்த லாஸ்ட் மேட்ச்ல அடிச்ச அந்த 118க்காக தான் பால நான் 8.5 தரேன். நீயும் அப்படியே டக்குன்னு உன்னோட ரேட்டிங்கை சொல்லு. ஏன்னா நானும் டெஃபினட்டா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நானும் வந்து ஒரு 8.5லேயே வந்து நானும் ஸ்டிக்கின் ஆகிறேன். ஸோ இந்த 1.5 நீங்க சொன்ன மாதிரி அந்த செகண்ட் இன்னிங்ஸ் எந்த டெஸ்ட் மேட்ச் அந்த 4 டெஸ்ட் மேட்சஸ்லயும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கல. பட் கரெக்டான டெஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் வின்னிங் கேம்ல இருக்குங்கிறப்ப அங்க வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. கரெக்டா அந்த சீரீஸும் டிரா ஆச்சு. ஸோ அதுக்கு எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 8.5. அப்பார்ட் ஃப்ரம் அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபீல்டிங் கன்சர்னும் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு கன்சர்னால அந்த ஒரு 8.5.
ஓகே. அடுத்தது சாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷன் 3 டெஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஐ திங்க் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல தான் அவர் கம்பேக் ஆனார் கரெக்டா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அப்புறம் ஒரு 30. ஓகே, அந்த 30ல he was லுக்கிங் குட். அன்பார்ச்சுனேட்லி அவுட். 2 வாட்டியும் ஸ்டோக் ஸ்கெட்ச் போட்டு மிட் ஆளு, ஷார்ட் மிட் விக்கெட்ல ஒரு ஆளு, ஸ்கொயர் லெக்ல ஐ மீன் ஷார்ட் ஃபைன் லெக்ல ஒரு ஆள் வச்சு தூக்கிட்டாரு. ஓகேவா, ட்ராப் பண்ணிட்டாங்க. கருண் நாயர் வந்து நம்பர் 3ல ஆனாரு. திருப்பி 4th டெஸ்ட்ல கம்பேக் ஆனாரு. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 60 அடிச்சாரு. திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு டக் அவுட், மிஸ் ஜட்ஜ்மெண்ட், கேட்ச். அப்புறம் 5th டெஸ்ட் மேட்ச்ல ஒரு க்ரூஷுவல் 38 அந்த டஃப் கண்டிஷன்ஸ்ல நான் வந்து அவுட் ஆஃப் 10 6 தான் தரேன். காரணம் என்னன்னா, அந்த 6 கொடுக்கறதே வந்து அவர் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதாவது அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் அவருக்கு நிறைய இருக்கு பாலா. இருந்தாலும் அதை எப்படி என்ன சொல்றது மேனேஜ் பண்றதுன்றத நல்லா கத்துக்கிட்டாரு ஆக்சுவலா அந்த லாஸ்ட் விளையாடின டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வெல் லிஃப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் த லைன்ல பேட்டை விளையாடி பால் வந்து பாத்தீங்கன்னா வெல் லிஃப்ட் விட்டு இருந்தாரு. ஸோ அந்த சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் நிறைய பண்ணாரு ஆக்சுவலா சாய் சுதர்ஷன். பட் ப்ராப்ளம் என்னன்னா, சாய் கிட்ட இவ்வளவுதான் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஷாட் ஓவர் பிச் பண்ணா ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுவார், கொஞ்சம் ஷார்ட்டா போட்டா கட் ஆடுவார், புல் ஆடுவார். இந்த 3 ஷாட்டை தவிர மற்ற ஷாட்ஸ்க்கு எதுக்குமே போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த ஒரு டெக்னிக்கல் ஃபிளா இருக்கிறதுனால. ஸோ இது வந்து எக்ஸ்போஸ் ஆவார் அவர் சீனா கண்ட்ரீஸ்ல. ஸோ ஐ எம் கிவிங் ஹிம் 6 ஃபார் திஸ் மெயின் ரீசன் தான் பாலா. ஒரு ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரா சாய் சுதர்ஷன் அப்படின்னு எனக்கு கேட்டா நான் சத்தியமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். உன்னோட கருத்து குயிக்கா சொல்லிட்டு. டெஃபினட்டா நான் வந்து ஒரு 5.5 வந்து கொடுப்பேன். ஸோ ஏங்கிறது சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 60 ரன்ஸ் வந்து நல்ல ஒரு வேல்யூபிள் ரன்ஸ். அதை தாண்டி அந்த 5th டெஸ்ட்ல வந்து என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாருன்னா, அந்த அவுட் சைட் ஆஃப் த வர பால் எல்லாம் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆன் அந்த லெக் சைடு அந்த அந்த ஃபேஸ்லேயே வந்து விளாண்டுருந்தாரு. 38 ரன்ஸ்னாலும் அந்த ஒரு எதுல நம்ம அவுட் ஆவோமோ அந்த ஷாட்ஸ்க்கு அவர் வந்து போல. ஸோ அது எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 5.5 ஃபர்ஸ்ட் சீரிஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பதான் வந்து டெஸ்ட் டீம்ல வந்திருக்காருங்கிறப்போ டெஃபினட்டா தேர்ஸ் a lot of learnings அப்படிங்கிறப்போ 5.5 ஃபார் சாய் சுதர்ஷன். ஸோ அடுத்தது கருண் நாயர். கருண் நாயர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவருக்கு நான் 6.5 தரேன். அதாவது ஒரு 0.5 எக்ஸ்ட்ரா சாய் சுதர்ஷனை விட. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் அந்த ஸ்டாட்ஸ் அந்த 20 30 40 வாஸ் ரியலி லுக்கிங் குட். டென்டிட்டிவா இல்லை, he was really looking good. அவருக்கும் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு மாதிரி ஓப்பன் அப் அவர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் அப்படி வெளில எடுத்துட்டு போனா பிஹைண்ட் த கிரீஸ் ஆடாம ஒரு மாதிரி ஃப்ரண்ட்லேயே வந்து அப்படி ஓப்பன் அப் ஆவாரு. அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அது மோஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா he was looking good. ஓகே, அதுக்கப்புறம் அவரை டிராப் பண்ணாங்க. டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அண்டர் கிரீன் அந்த ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல, ஓகே, அந்த கிரீன் ட்ராக்ல அவர் அடிச்ச அந்த 54 ரன்ஸ் ரொம்ப குரூஷியலா இருந்தது இந்தியாவுக்கு. அந்த நாக் இல்லைன்னா இந்தியா அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. அதையும் நம்ம மறக்கூடாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் பாலா. இது டீம் எஃபர்ட் தான் இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணது. ஆனா அதுல எல்லாருமே ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அதுல கருண் நாயரோட ரோலுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஹையஸ்ட் ஸ்கோரர். அந்த 54 இல்லனா இந்தியா 160 170 பண்டில் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்கு தான் 6.5 நான் வந்து சாய் சுதர்ஷனை விட ஒரு 0.5 தரேன். பட் ஸ்டில் he got enough opportunity to prove him. முதல் 2 டெஸ்ட் மேட்ச்லாம் வந்து பாட்டா விக்கெட் பாலா, பாட்டா விக்கெட் நின்று அந்த அந்த ஒரு 30 40 எல்லாம் ஒரு கன்வெர்ட் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பா நல்லா தெரியும். இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெளியில ஒரு கியூ கட்டி நிக்கிறாங்க. நீ 4-5 மேட்ச்ல நீ பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனா வேலைக்கே ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அவர் தான் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் வந்து விளையாடுற மாதிரி தோணுச்சு. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸ். இதாண்ட ஆப்பர்ச்சுனிட்டி, நான் திருப்பி மட்டையை போட்டு ஒரு 50 போடுறேன்டா, டீமை வந்து செமையா எடுத்துட்டு போறேன்னு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோயேன், ஒண்ணுமே வேற லெவல்ல இருக்கும். இதுனா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கஷ்டப்பட்டு ஆனது என்ன ஆகுதுன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் சொதப்பினதுனால அவர் டீம்ல வேணுமா ஆயிடுச்சு. போத் சாய் அண்ட் கருண் கிட்டத்தட்ட செயிலிங் அந்த சேம் போட். 2 பேரையும் வச்சுக்க முடியாதுப்பா, யாரோ ஒருத்தர் தான் பிளேயிங் லெவல்ல விளையாடுவோம். ஏன்னா வேற ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம டீம்ல பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. கருண் வித் கருண் நாயர், நீ உன்னோட ரேட்டிங் சொல்லு பாலா. அவுட் ஆஃப் 10 வந்து 6 கொடுப்பேன். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு க்ரூஷியல் 50 வந்து அடிச்சிருந்தாரு. அதை தாண்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய அந்த 20s 30s அடிச்சிருந்தாரு. பட் அந்த 20s 30 அடிச்சிருந்தாலுமே அது லுக்கிங் சாலிடா இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு பிக் ஸ்கோரை வந்து கன்வெர்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அந்த ஒரு ட்வீட் போட்டாரு, நான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த அந்த ஒரு ட்வீட்டுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஒரு 6. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு 50-50 அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அங்கங்க வந்து ஒரு பேட்டிங் இஷ்யூஸும் இருக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ்னால வந்து ஒரு 6, அந்த ஒரு லாஸ்ட் ஒரு க்ரூஷியல் நாக்கு வந்து விளாண்டுறது. ஸோ தட்ஸ் அ குட் அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது ரிஷப் பண்ட் 4 டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு. அன்லி இன்ஜுரி ஆயிட்டாரு. அந்த 4 டெஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட 460 ரன்ஸ் மேல பாலா, 200 250. ஐ வில் கிவ் ஹிம் 9 out of 10, நோ டவுட் அபவுட் இட். அவரோட கீப்பிங் என்னைக்குமே நார்மலா தான் இருக்கும். ஆனா அவரோட பேட்டிங் என்னைக்குமே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இம்பாக்ட் பண்ணிட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 டெஸ்ட் மேட்ச்ல பயங்கரமான அந்த இம்பாக்ட் ஆனவருக்கு. எல்லா டெஸ்ட் மேட்ச்லுமே அவரோட இம்பாக்ட் பேட்டிங்ல இருந்துச்சு. ஓகேவா, அந்த இன்ஜுரி மட்டும் ஆகாம இருந்ததுன்னா இன்னொரு செஞ்சுரி நம்ம பார்த்துருப்போம் ஓல்ட் டிராஃபர்ட்லயே.
பட் ஒரு டெஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணாலுமே ஐ ஃபீல் ரிஷப் பண்ட் ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் இந்த பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஐம் கிவிங் 9/10 பாலா. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ? நான் 9/10 ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இன்ஜுரி ஆனாலும் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஜுரி ஆகலாம் டெஃபினட்டா ஒரு 100 கூட வந்து எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கா வந்து பேட்டிங் விளையாண்டாரு. அவருக்கு அந்த 4 டெஸ்ட் மேட்சஸ்னா 4 டெஸ்ட் மேட்சஸும் சூப்பரா வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து நோ டவுட். ஸோ என்னைக்குமே வந்து ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பால்லோட ரெட் பால் என்னைக்குமே வந்து வேற லெவல் பிளேயர். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கா வந்து விளையாண்டாரு. ஸோ ஐ வில் கிவ் 9/10 ஃபார் ரிஷப் பண்ட். ஓகே, சூப்பர், கிரேட். நான் 2 பேரும் மேட்ச் ஆகிட்டோம் ஒரு வழியா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரவீந்திர ஜடேஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 9.2 கொடுப்பேன் பாலா. 9.5 ஆக்சுவலாக நான் சுப்மன் கில்லுக்கு. ஜடேஜாக்கு 9.2 கொடுக்குற ஜடேஜா ஆஸ் அ போலர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 65 மேலே இருக்கு. பாட்டா விக்கெட்டாக கொடுத்தாங்க. இன்னுமே நான் ஜடேஜா கிட்ட போலிங்கில் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக போடுவார்னு. பட் பேட்டிங்ல த வே ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் எவ்ரி மேட்ச். செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆகல பாலா. 5th டெஸ்ட் மேட்ச்ல தான் அவுட் ஆனாரு. 500 ரன்னுக்கு மேல ஒரு செஞ்சுரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஹி ஹஸ் ஸ்கோர்ட் 550s அதோ இல்ல வித் 1 செஞ்சுரி. அன்பிலீவபிள் எஃபர்ட் பாலா. ஜடேஜா அவுட் ஆகுறதுனே அவங்களுக்கு தெரியல. ஐ திங்க் இஸ் இன் அ பிரைம் ஆஃப் ஹிஸ் லைஃப்னு சொல்லுவேன். பேட்டிங்ல தான் ஆடிட்டு இருக்காரு பேட்டிங்ல. ஆனா இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல scoring more than 500 runs coming at number 6 and 7 is absolutely a fantastic performance bola. He deserve to get 9.2 நான் நினைக்கிறேன். உன்னோட கருத்து சொல்லு, உன்னோட ரேட்டிங். டெஃபினட்டா நானும் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி 3 பிளேயர் இருக்கு. இவர் வந்து 3வது பிளேயர். அவருக்கும் பாத்தீங்கன்னா 9 தான் கொடுக்குறேன். ஏன்னா சுமன் கில்லும் வந்து 9, ரிஷப் பண்ட் வந்து அந்த இன்னொரு ஒரு டெஸ்ட் மேட்ச் கிடைச்சிருந்தா இன்னும் பெட்டரா பண்ணிருப்பாரு. அவருக்கும் வந்து 9. ஸோ ஜடேஜாவும் வந்து நான் வந்து 9 கொடுப்பேன். அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஏன்னா ஆல்ரவுண்டரா வந்து நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகும். ஏன்னா பவுலிங்கோட பேட்டிங் வந்து ஃபினாமினலா விளாண்டு இருந்தார். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து விளாண்டு இருந்தார். பேட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜடேஜா வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தார். எப்பவுமே பவுலிங்ல தான் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு டெஸ்ட்ல. நம்ம கூட பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் தாண்டி வந்து பேட்டிங்ல வந்து செமையா விளாண்டு இருந்தாரு. அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா எல்லா செகண்ட் இன்னிங்ஸும் சூப்பரா விளாண்டாரு. இந்த ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் வந்து அவுட் ஆனாரு. நிறைய 50 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு டிரா டெஸ்ட் மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியலா வந்து விளாண்டுருப்பாரு. பட் ஒரு மாதிரி க்ளோஸா போய் தான் வந்து இதுவாச்சு. ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. அவர் வந்து பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. ஏன்னா நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அப்படின்னா வந்து சும்மா கிடையாது. ஸோ அதனால வந்து ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஸோ ஐ வில் கிவ் 9/10. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் பக்கம் போவோம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் கிட்டத்தட்ட ஐ திங்க் 270 ரன்ஸ் மேல அடிச்சிருக்காரு. குரூஷுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்காரு. ஓல்ட் டிராஃபர்ட் டெஸ்ட் மேட்ச் முக்கியமான காரணம் ஜடேஜாவோட சேர்ந்து வாஷிங்டன் சுந்தரும் தான். அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் 5th டெஸ்ட் மேட்ச்ல அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் விளையாடின அந்த கேமியோ வாட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பாலா. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த 35 ரன் இந்தியா டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டார் பத்தியா வாஷிங்டன் சுந்தர். அது ஒரு முக்கியமான காரணம். பிளஸ் அவரோட போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் நல்லா போட்டிருப்பாரு. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி ஃபார் வாஷிங்டன் சுந்தர். இனிமேட் அவருக்கு கன்சிஸ்டன்டா வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். he has really proven himself இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல. he will be one of the best all-rounder in future. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வாஷிங்டன் சுந்தருக்கு நான் 8.75 ரேட்டிங் நான் 9 கூட கொடுக்கலாம். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முன்னாடி நான் சொன்னார் நாங்க வின் பண்ணிடுவோம் கான்ஃபிடண்டா சொன்னார். ஆனா அவர் வந்து ஒரு லூஸ் ஷாட் ஆடி காட்டன் பால் அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா சுந்தர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோயேன், இது ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் பக்காவா அமைஞ்சிருக்கும். சுந்தருக்கு இப்பவும் பக்காவா அமைஞ்சிருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் இன்னுமே சரியா அந்த டாப் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு தான் அவருக்கு 8.75. நீயும் குயிக்கா சொல்லிடு, உன்னோட ரேட்டிங்கை சொல்லு. வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஒரு 8. நான் அதை தாண்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு என்ன சொல்லணும்னா எப்பெல்லாம் 11ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதோ ஃபென்டாஸ்டிக்கா வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து நோ டவுட். இப்போ லாஸ்ட் டெஸ்ட் மேட்சே எடுத்துக்கோங்களேன், டக்குன்னு ஃபயர்ட் அப்பா வந்து விளாண்டாரு. ஒரு 50 அடிச்சிருந்தாரு. எல்லா டெஸ்ட் மேட்சுமே ஹி கான்ட்ரிபியூட்டட் லாட் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டா இதுக்கப்புறம் வர டெஸ்ட் மேட்சஸ்ல அப்படியே டெம்பரரி பிளேயரா இல்லாம பர்மனண்டா அவர் எப்பயுமே எல்லா லெவன்லயும் வச்சுக்கணும். ஸோ அதனால வந்து ஒரு 8/10 நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா டீசெண்டா போட்டார். மேபி ஸ்பின் கண்டிஷன்ஸ்லாம் கிடைக்காதனால அவர் வந்து போட முடியாம இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அடுத்து த்ரூ ஜுரல் இருக்காரு. சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி தான் போல. ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. ரிஷப் பண்ட் இல்லாத டைம்ல கீப்பிங்லாம் பண்ணாரு. சில டைம்ல நல்லா பண்ணாரு, சில டைம்ல கொஞ்சம் சுமாராக தான் பண்ணாரு. கிடைச்ச பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாட்டு இருந்தாரு. 19 ரன்ஸ் தேவையில்லாத ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல லுக் சோ காம்பாக்ட் பாலா. 35-36 ரன்ஸ் சூப்பரா ஆடி இருந்தாரு. ஸோ அந்த ஒரு மேட்ச் வச்சு ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னு எனக்கு தோணலை. அதனால அவரை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ போலர்ஸ் பக்கம் போவோம். முகமது சிராஜ் அவரை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரேட்டிங்கோட க்ளோஸ் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் ஹிம் டெஃபினெட்லி 9/10. ஏன்னா 10/10 நிறைய பேர் சொல்லுவாங்க, 9.5 கூட கொடுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க.
இஸ் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், நோ டவுட் அபவுட் இட். லாஸ்ட் மேட்ச் சூப்பராக போட்டாரு, எக்பாஸ்டன் டெஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே பாட்டா விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கஷ்டம். ஆனால் லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்லையும் சரி, ஓல்ட் ட்ராஃபர்ட் டெஸ்ட் மேட்ச்லையும் கொஞ்சம் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சிராஜ் கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கொஞ்சம் பெட்டராக போடுவார்னு. அங்கே தான் கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பட் ஸ்டில் he gives his 100%. சம்டைம் அது கிளிக் ஆகும், சம்டைம் கிளிக் ஆகாது. ஆனால் ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச்ல இஸ் த ஹீரோ, நோ டவுட் அபவுட் இட். ஸோ ஐம் கிவிங் 9 out of 10 பாலா. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ? நானும் வந்து சிராஜுக்கு வந்து ஒரு 9 out of 10 கொடுப்பேன். எஸ்பெஷலி வந்து அந்த ஃபைனல் மேட்சுக்காகவே அந்த ஒரு 9 out of 10. ஸோ நோவே கேம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு அங்க அந்த ஒரு ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஒரு ஆசைனா ஒரு 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம். சரி 9 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு, 2 இன்னிங்ஸ் சேர்த்து 10 விக்கெட்ஸ் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நானும் வந்து 9 out of 10 கொடுத்துப்பேன். 5 டெஸ்ட் மேட்சும் எடுத்துட்டானா ஃபென்டாஸ்டிக்கா போட்டிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஸோ அந்த ஒரு ஃபுல் எஃபர்ட்டை வந்து காட்டாரு. ஸோ அதுக்காக வந்து 9 out of 10. ஓகே, நெக்ஸ்ட் ஆகாஷ்தீப். ஆகாஷ்தீப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் 8.5 பாலா. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் அடிச்ச அந்த 60 odd ரன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில், அதாவது அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு, இங்கிலாந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, இந்தியன் மேனேஜ்மெண்ட் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நான்லாம் காலைல வந்து அவர் 2 சுற்றிட்டு அவுட் ஆயிடுவார்னு நினச்சேன். ஆனால் ஆகாஷ்தீப்பும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண. போலிங்கில் மேபி ஒரு விக்கெட் தான் எடுத்திருப்பாரு, ஓகேவா. பட் பேட்டிங்கில் அடிச்ச அந்த 60 odd ரன்ஸ் ரொம்ப குரூஷலாக இருந்தது. அதே மாதிரி எக்பாஸ்டன் டெஸ்ட் மேட்ச்ல அவர் போட்ட ஸ்பெல் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்பெல், மேட்ச் வினிங் ஸ்பெல், 2 இன்னிங்ஸ்லையுமே ஓவராலாக 10 or 11 விக்கெட்ஸ் எடுத்தார், கரெக்டா. அதெல்லாம் வந்து சரியான ஸ்பெல் பாலா. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல அவருக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் இருந்தது, ஆனால் அந்த ஸ்லோப்ல போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸோ அங்கே நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். இந்த டெஸ்ட்லயுமே பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனா அவர் சூப்பராக ஆட்டார். ஆனால் போலரா பார்த்தா லைக் நீ பார்த்தல லாஸ்டா வந்து கில் வந்து வாஸ் டிபெண்டிங் அப்பான் மோர்லி ஆன் சிராஜ் அண்ட் பெசீத் தான், ஆகாஷ் இல்லை. ஸோ அது லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பட் நெவர்தலெஸ் ஆகாஷ் தீப்போட கான்ட்ரிபியூஷன் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ரொம்ப குரூஷலாக இருந்தது. ஸோ அவர் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஐம் கிவிங் ஹிம் 8.5. உன்னோட கருத்து பாலா? வந்து ஒரு 8 out of 10 கொடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபென்டாஸ்டிக்கா வந்து பேட்டிங் விளையாட்டாரு, அதுல வந்து நோ டவுட் யாருமே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து நைட் வாட்ச்மேனா வந்து இறக்கிருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து பெருசா ஒண்ணு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹிட் அண்ட் அவுட் அந்த மாதிரி தான், ஒன்னு அடிச்சா அடி இல்லைன்னா அவுட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அங்க இருந்து ஒரு மெய்டின் டெஸ்ட் 50 வந்து அடிச்சிருந்தாரு, ஃபென்டாஸ்டிக். ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அப்பதான் வந்து இறக்கிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா வந்து போல் பண்ணாரு, அந்த நியூ பால்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா போட்டிருந்தாரு. ஸோ அது எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 8 out of 10. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து குரூஷியல். நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அந்த பேட்டிங்னு ஒரு ரீசன். ஏன்னா அந்த ஒரு டோட்டல்ல 374 ரன்ஸ் டார்கெட் கொடுத்தாங்க, அதுல இவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்காக வந்து ஒரு 8 out of 10. பட் பவுலிங் வந்து கொஞ்சம் அந்த ஒரு டவுன் ஆச்சுன்னு சொல்லலாம் லாஸ்ட் மேட்ச். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும்ல இந்த டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ரன்ஸ் அப்பப்போ லீக் பண்ணாலுமே பட் இந்த டெஸ்ட் மேட்ச் பெட்டரா போட்டிருக்காரு கம்பேர் டு அதர் டெஸ்ட் மேட்ச். கண்டிப்பா சொல்லி ஆகணும். சிராஜுக்கு ஒரு ரொம்ப மஸ்ட் நீடட் ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு பிரசித் கிருஷ்ணா, நம்ம மறந்துடக்கூடாது, ஓகேவா. ஏன்னா அவங்க 2 பேர் தான் அந்த தேர்ட் செஷன்ல இருந்து, அந்த டே 4 தேர்ட் செஷன்ல இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க போலிங். ஸோ நம்ம ஒரு பயம் என்ன இருந்ததுன்னா சிராஜ் போடும்போது எல்லா பாலும் விக்கெட் வர மாதிரி இருந்தது, பிரசித் போடும்போதும் இருந்தது. பிரசித்தும் கொஞ்சம் ஐடியாவா போட்டாரு, ஆனா ரன்ஸ் கொஞ்சம் லீக் பண்ணாரு, அது ஒரு பயம் இருந்தது. 35 ரன்ல ஃபர்ஸ்ட் 2 பால் பவுண்டரி கொடுத்துட்டாரு. சிராஜ் கேம் முடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா பிரசித் ஓவர்ல 2 போயிடும் நினைச்சோம். அந்த 2 பவுண்டரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லென்த்தை கொஞ்சம் லைட்டா புல் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு மாதிரி அந்த ஆஃப் ஸ்டம்ப் வெளில போட ஆரம்பிச்சாரு, சூப்பரா போட்டாரு. அண்ட் ஜாஷ் டங் விக்கெட் எப்படி சிராஜ் வந்து கிராலி விக்கெட் அந்த டே 4 முடிவுல பவுன்சர் மாதிரி செட் பண்ணிட்டு தூக்கி உள்ள யாக்கர் சொருகிறாரு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜாஷ் டங்குக்கு ஆக்சுவலா பிரசித் கிருஷ்ணா அந்த மாதிரி தான் பெர்ஃபெக்டா அந்த பவுன்சருக்கு ஃபீல்ட் செட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்பர் கட் ஆடுவான், நீ ரெடியா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தூக்கி நேரா மிடில் ஸ்டெம்ப்ல சொருகினது வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஸோ சிராஜுக்கு ஒரு மேசிவான ஒரு சப்போர்ட் பிரசித் கொடுத்தாரு. அந்த 35 ரன்ஸ் வந்து ரிக்வயர்டு இருந்ததுல இங்கிலாந்துக்கு, அதுல வந்து சிராஜ் எப்படி அந்த ஆல்மோஸ்ட் அந்த 4 விக்கெட்ல 3 விக்கெட் எடுத்தாலுமே அந்த ஜாஷ் டங் விக்கெட் அந்த டைம்ல ரொம்ப குரூஷலா இருந்தது. ஏன்னா அவர் அப்பதான் டிஃபென்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டெடியா. ஸோ அந்த டைம்ல பிரசித்தும் சூப்பரா போட்டு அந்த ஒரு விக்கெட் எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணார்ல. ஸோ கண்டிப்பா அது கிரெடிட் தரேன். அதனால தான் நான் 7 out of 10 தரேன் பாலா. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி போட்ட போலிங்லாம் பார்க்கும் போதுல நான் வந்து ஒரு 4.5 4-5 அந்த லெவல் ரேட்டிங் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஹி ஸ்டெப்ட் அப் வெல் இந்த 5th டெஸ்ட் மேட்ச்ல. ஓகே, ஸோ அதனால கண்டிப்பா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 7 out of 10 டெஃபினட்டா தரேன். நான் ஓவரால் சீரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. உன்னோட கருத்து டக்குன்னு சொல்லு. நான் வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு நீங்க சொன்ன மாதிரி நானும் வந்து 7 out of 10 கொடுப்பேன். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் விளாண்ட டெஸ்ட் மேட்சுக்கும் லாஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கும் வந்து கம்பேரிசனே வந்து வேற லெவல். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் ரன்ஸும் லீக் பண்ணார், பட் ஒரு விக்கெட்ஸ் எடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா அந்த விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா நீங்க லாஸ்ட் 5th டே எடுத்து பாருங்க, அந்த 35 ரன்ஸ்ல சிராஜ் மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இவரும் ரன்ஸ் லீக் பண்ணாரு, பட் கடைசியில எப்படி புல் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த ஒரு புல் ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆல்மோஸ்ட் அப்படியே இங்கிலாந்து சைடு வந்து போயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால வந்து 7/10 ஒரு மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சொல்லுங்க. ஸோ இதுலேயும் மேட்ச் ஆகிட்டோம் 7/10. ஏன்னா நம்மளோட ரேட்டிங் அவ்வளோ சீக்கிரம் பர்டிகுலர் டிசிஷனில் மேட்ச் ஆகல. இது 2வது மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்மளோட ஜெஸி பாய் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கிட்ட நம்ம வருவோம். அன்சுல் கம்போஜ் ஒரு மேட்ச் தான் ஆனாரு, கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது, பேஸ் ரொம்ப கம்மி, அதை வச்சு நான் பெருசாக ரேட் பண்ண விரும்பல. ஒன்னே ஒன்று வேணா சொல்லுவேன், அன்சுல் கம்போஜ் டேலண்ட் இருக்கு, ஆனால் சடனாக ஒரு வந்து பேஸ் டவுன் ஆயிடுச்சு. 125-127 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கண்டினியூ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஹோப்ஃபுல்லி அவர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா அவர்கிட்ட சரக்கு இருக்கு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக ஜஸ்பிரீத் பும்ரா பக்கம் போவோம். ஸோ அவுட் ஆஃப் 10 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் தான் இருக்கு. இவருக்கு வந்து அவுட் ஆஃப் 10 8.5 கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஜெனரலா பும்ராலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10/10 9.5/10 வாங்குற ஒரு பிளேயர். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்ததுல. அதாவது டெய்லண்டர்ஸ் தான் அதிகமா எடுத்திருக்காரு பாலா, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்காரு விக்கெட்ஸ். நீ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட போட்டு காமிச்சாங்க எல்லா இடத்துலயுமே, சோஷியல் மீடியால கூட இருக்கு பாத்தீங்கன்னா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ஃபிட்டா இருந்த மாதிரி இருந்தது, லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் டயர்டா ஆக ஆரம்பிச்சாரோ. ஏன்னா அவர் மேலதான் டிபெண்டன்சி அதிகமாகுது. ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் அதிகமா ஓவர்ஸ் போட முடியும், டயர்டா ஆகிறாரு. ஓகேவா, அது ஓல்ட் ட்ராஃபர்ட்ல கம்ப்ளீட்டா தெரிஞ்சுது. ஸோ ஒரு ஆர்டினரின்ற விட ஒரு சுமாரான, அதான் சுமாரெலாம் ஒன்று தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சீரிஸ் தான் ஆக்சுவலாக ஜஸ்பிரீத் பும்ரா. அவரோட பெஸ்ட் சீரிஸ் இது கிடையாது இல்லையா, அதனால தான் 8.5 அவுட் ஆஃப் 10 தரேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 4th டெஸ்ட் மேட்ச் நம்ம வந்து டிரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொட்டன்ஷியல் வந்து வரல, ஏன்னா அவருமே வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டார். ஸோ அதனால தான் வந்து அந்த 5th டெஸ்ட் மேட்ச் வந்து ட்ராப் பண்ணாங்க. விக்கெட்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதில் வந்து நோ டவுட் நீங்க சொன்ன மாதிரி அந்த லோயர் ஆர்டர் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தாரு, இன்னும் அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் வரல. ஸோ இதுதான் வந்து ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்து நான் கொடுக்குறேன். எவ்வளோ போல ரேட்டிங் தரேன்? 8.5 அவுட் ஆஃப் 10 ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே ஓகே போலா, தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிட்டோம். ஒரு மேட்ச் ஆன பிளேஸ்க்குலாம் சாம்பிள்ஸ் சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்கள வந்து இந்த ஒரு ரேட்டிங்கில் எடுத்துக்கல. எனிவே இட்ஸ் அ கிரேட் சீரிஸ் ஃபார் இந்தியா. இங்கிலாந்து சீரிஸ் தோக்கலை, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் ஃபீல் ப்ரௌட் அபவுட் தெம்செல்ஃப். பட் இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணி ஆஷஸ்க்கு போக முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலோட போகணும்னு பென் ஸ்டோக்ஸ் நினச்சிருப்பாரு, ஆனால் அது நடக்கலை. ஸோ ஃபேண்டாஸ்டிக் சீரிஸ் பாலா, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ நம்மளோட ரேட்டிங்ஸும் கொடுத்துட்டோம், மக்கள் என்ன கொடுக்க போகிறாங்க கமெண்ட் செக்ஷனில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் கம்மிங் இன் டு கிரிக்கெட் சம்பவம். ஸோ நம்ம அடுத்த சம்பவத்தில் நம்ம சந்திப்போம். அன்டில் தென் பாய். தேங்க்யூண்ணா.